சாரி பார்த்தி, இந்த மாதிரி நேரத்துல கூட உங்களுக்கு கூட இருந்து என்னால கவனிச்சுக்க முடியல. அந்த கொடுப்பனைய கடவுள் எனக்கு கொடுக்கல. சாரி பார்த்தி. சொல்லுமா, காவியாவை வர சொல்லு. காவியா தான் வந்திருக்கேன் பார்த்தி. என் பேரை நீங்க மறக்கவே மாட்டீங்களா? நீங்க என் பேரை கூப்பிடுற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் பார்த்தி, என்ன மறந்துருங்க. உங்களோட அன்புக்கு தகுதி இல்லாதவனா என்ன மறந்துருங்க பார்த்தி. எந்த வகையிலையும் உங்களுக்கு நான் பொருத்தமே இல்லாதவ என்ன நினைச்சு இனி நீங்க புலம்பாதீங்க பார்த்தி. கொஞ்சம் கொஞ்சமா என்ன மறக்க முயற்சி பண்ணுங்க பார்த்தி, ப்ளீஸ். காவியா. அத்தை, சாரி அத்தை. அவருக்கு ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு, அதான் மனசு கேட்காம. எனக்கு புரியுதுமா, உன் மனசுல உள்ள வேதனை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உனக்காக இவன் நிறைய உதவி பண்ணிருக்கான். ஆனா அவனுக்கு உடம்புக்கு முடியாதப்போ உன்னால உதவி பண்ண முடியலையேங்கிற குற்ற உணர்ச்சியில நீ இருக்க. அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் சரியாயிடுமா? காவியா, அவன் கண்ணை முழிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிடுமா. பாத்துக்கோங்க, நான் இவனை பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம போமா. பாரு காவியா, தூக்கத்துல கூட உன் பேரை தான் சொல்லிட்டு இருக்கான். அவன் மனசு முழுக்க நீதாம நிறைஞ்சிருக்க. உன் நினைப்புல இருந்து அவனை எப்படி வெளியில கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியல. காலம்தான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசுல இருக்கிற உன் நினைப்ப அழிக்கணும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு தாமா இருக்கணும். நான் கிளம்புறேன் அத்தை.
சாப்பிட்டீங்களா? இல்லை சார். சரி நீ போய் சாப்பிடுங்க. சரிங்க சார், நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அண்ணே எல்லாரும் சாப்பிட்டாச்சா? இல்லைங்க. அப்போ சாப்பிடுங்க. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிருங்க. முதல்ல சாப்பிட்ருங்க. சரி மேடம், வாங்க மேடம். சார் இல்லையா? சார் மேலே தான் இருக்காரு. நீங்கள் போய் பாருங்க மேடம். சரி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஜீவாவுக்காக தான் நம்ம சமைச்சு கொண்டு வந்திருக்கோங்கிறது தெரிஞ்சா அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே. நாம லஞ்ச் எடுத்துட்டு வந்ததுனால அவர் மேல உள்ள கோபம் போயிடுச்சுன்னு நினைச்சுப்பாரா? கொண்டு வந்திருக்கிற லஞ்சை கொடுப்போமா வேண்டாமா? வாங்க பிரியா. நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான். நீங்க அடிக்கடி வந்து சிரமப்பட வேணாம். எல்லா வேலையும் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. நான் டெய்லியும் வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சு உங்ககிட்ட சாவியை கொடுக்கற வரைக்கும் என்னோட பொறுப்பு. லஞ்ச் பாக்ஸ் யாருக்கு? வேற யாருக்கு? எனக்கு தான். வீட்ல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அதான் இங்க உட்காந்து சாப்பிடலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஓ, இங்க வேணா, கொஞ்சம் டஸ்டா இருக்கும். கீழே போய் உட்காந்து சாப்பிடுங்க. இதை நான் சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வரல, உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். எனக்காகவா? நிஜமாவா? ம், சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்ததால உங்க மேல இருக்கிற கோவம் போயிடுச்சுன்னு நினைச்சுக்காதீங்க. அது அப்படியே எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. என்னைக்கும் அது அணையாது. நான் மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த நீங்க ஏங்க மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க? நீங்க மறக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னால மறக்க முடியாம தான் தினம் தினம் துடிச்சிட்டு இருக்கேன். விடுங்க பிரியா. நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் நல்லாவா இருக்கும்? அது ஏதோ அன்னைக்கு அப்படி பேசிட்டேன். விடுங்க ப்ளீஸ். வாங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல, இனிமே உங்க கூட சேர்ந்து சாப்பிடுற ஐடியா எனக்கு இல்ல. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்ககிட்ட எப்பவுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எந்த நேரத்துல எப்படி பேசுவீங்கன்னு தெரியாதுல்ல. எனக்காக நீங்க லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கலங்க. தேங்க்ஸ். டெய்லி ஹோட்டல்ல சாப்பிடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் மனசு கேட்காம வீட்ல செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். தேங்க்ஸுங்க. எனக்காக யோசிக்க இப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆறுதலா இருக்கு. என் ஹோம்ல உள்ள எல்லாரையும் நான் கவனிச்சுட்டு தானே இருக்கேன். அதுல உங்களையும் சேர்த்து கவனிக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆயிட போறது இல்ல. நானும் உங்க ஹோம்ல இருக்கிறவங்களும் ஒண்ணுன்னு சொல்றீங்களா? நான் உங்களை அப்படிதான் பாக்குறேன். அதுக்கு மேல என்னால யோசிக்க முடியல. இனிமே எப்பவும் நான் நானாதான் இருக்க போறேன். நீங்க நீங்களாவே இருங்க. அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. ஏன்னா இன்னொரு தடவை உங்களை நம்பி ஏமாற முடியாதுல்ல. என்ன பிரியா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி ஜீவா நான் இல்லைங்க. என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருக்கேன். போக போக நீங்க எதிர்பார்க்கிற ஜீவாவா நான் மாறிடுவேங்க. இப்படி நீங்க பல தடவை சொல்லி நான் ஏமாந்துட்டேன். இனிமேலும் நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். என்னங்க யாரோ மாதிரி பட்டும் படாம பேசுறீங்க? உங்ககிட்ட இப்படி பேசுறது தான் சரின்னு தோணுது. அதனாலதான் இப்படி பேசுறேன். என்கிட்ட இருந்து நீங்க எதையுமே எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து நானும் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன்.
சாப்பிடுங்க. என்ன பிரியா இப்பெல்லாம் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இப்படி பேசுறதுக்கு நான் தான் காரணம். என்னை ரொம்ப நேசிச்சுட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்க அன்பை புரிஞ்சுக்காம அவங்கள காயப்படுத்திட்டேன். மா வா ஜேகே, உட்காரு. அத்தை, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லு ஜேகே. பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எலெக்ஷன்ல நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் அசோசியேஷன் பிரசிடென்ட்டா நீங்க நிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன ஜேகே, என்ன சொல்ற? நான் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா போட்டிடணும்னு சொல்றியா? எக்ஸாக்ட்லி. அத்தை, நீங்க மட்டும் நம்ம அசோசியேஷனுக்கு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆயிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த பில்டர்ஸுமே நீங்க சொல்றதான் கேட்பாங்க. பாருங்க, பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் அசோசியேஷன் மிஸ்ஸஸ் தேவி. எப்படி இருக்கு சொல்லும்போது? அத்தை, நீங்க மட்டும் பிரசிடென்ட் ஆயிட்டீங்கன்னா இந்த அருணாச்சலம், ஜீவா, பார்த்திபன் இவங்க எல்லாருமே இந்த ஃபீல்டை விட்டே துரத்திடலாம். ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறதுக்கு கூட வழி இல்லாம அவங்க பிசினஸே காலி பண்ணலாம். உங்களை அரெஸ்ட் பண்ணி அவமானப்படுத்தின அந்த அருணாச்சலம் ஃபேமிலிக்கு கரெக்டான பதிலடியா இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க பிரசிடென்ட் ஆகணும். ஆனா பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு தமிழ்நாட்டுல நிறைய பெரிய பெரிய பில்டர்ஸ்லாம் நிப்பாங்களே, அவங்கள எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியுமா? அத்த, எல்லாமே என்கொயர் பண்ணிட்டேன். ரொம்ப வீக்கான கேண்டிடேட்ஸ் தான் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு நாமினேஷனே பண்றாங்க. நம்மலாம் ரொம்ப ஈஸியா அவங்கள ஓவர் கம் பண்ணிடலாம். யாரை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீ ஏமா இவ்ளோ யோசிக்கிற? ஜேகே தான் இருக்கார்ல, அவரு பாத்துப்பாரு. நீ தைரியமா நாமினேஷன் ஃபைல் பண்ண. நான் அதுக்கு யோசிக்கல. பிரசிடென்ட் கேண்டிடேட்டுக்கு நிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனா தோத்துடக்கூடாது. ஒருவேளை தோத்துட்டோன்னு வச்சுக்கோ, அருணாச்சலம் ஃபேமிலியில உள்ளவங்க நம்மள ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க. அதுக்கு தான் யோசிக்கிறேன். அத்த, அவங்கள காலி பண்றதுக்காகத்தான் இந்த எலெக்ஷன்லயே நான் அவங்கள நிக்க சொல்றேன். ஓகே, நீ சொல்றதுனால நான் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறேன். ஆனா என்ன ஜெயிக்க வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. 100% இல்ல அத்த, 200%. அதுக்கான கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சரி. அத்த, ஹியர் இஸ் த நாமினேஷன் ஃபார்ம். சைன் பண்ணுங்க. அப்ப நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்க. நீ ப்ரொசீட் பண்ண. நான் ரெடி. ஓகே ஓகே அத்த, நான் ஆக வேண்டிய மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பார்க்குறேன். அண்ட் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் பிரசிடென்ட். போதுமா? ஏண்டி, ஒரு தோசை தான் சாப்பிட்டுருக்க, அதுக்குள்ள போதுங்கிற? நல்லா சாப்பிடு. இந்த மாதிரி என்னைக்காவது என்ன பார்த்து நல்லா சாப்பிடுன்னு சொல்லிருக்கியா நீ? அதென்ன காவியா மட்டும் ஸ்பெஷலா? அவளை மாதிரி நீ ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டா உன்னை நான் நல்லா கவனிக்க போறேன். அதான் 10 தோசையை சுருட்டி ஒரே வாயிலே முழுங்குறியே. அப்புறம் எப்படி ஒன்ன கேக்குறது? மகா, வர வர வாய் ரொம்ப நீளுது. அப்பா வரட்டும், போட்டு கொடுக்கறேன். இப்படி தாண்டி என்ன மிரட்டி மிரட்டி எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிறா. அம்மா, அப்பா எங்கம்மா? இவ்வளவு நேரமாச்சு, இன்னும் வரல?
இப்பதான் ஃபோன் பண்ணாருமா. ஏதோ மீட்டிங்ல இருக்காராம், வரதுக்கு லேட் ஆகுமா. உங்க 2 பேரையும் சாப்பிட்டு படுக்க சொன்னாரு. அப்போ நீயும் வாயேன், சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடு. குழம்பு ஊத்துட்டுமா? மா, நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். என்னன்னு சொல்லு பாப்போம். உங்க யாருக்கும் பிறந்த நாளும் கிடையாது, பண்டிகையும் கிடையாது. சொல்லு. தெரியலடி. சரி விடு, நீங்க 2 பேரும் சொல்லுங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு என்ன நாள்? உங்களுக்கே தெரியலையா? அப்படி என்னடி முக்கியமான நாள்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நிஜமாவே தெரியலையா? ஏய் வாலு, அதான் தெரியலன்னு சொல்றோம்ல, ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காத. என்னன்னு சொல்லு. நாளைக்கு உங்க 2 பேருக்கும் கல்யாணமாகி 100வது நாள். என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க கல்யாணமாகி 100வது நாள்ல அடி எடுத்து வைக்க போறீங்க. அத கொண்டாட வேணாமா? ஏய், அதெல்லாமா கொண்டாடுவாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? இப்பெல்லாம் 50வது நாளையே பெரிய கேக் வெட்டி தான் செலிப்ரேட் பண்றாங்க. இவங்க செஞ்சுரி போட்டிருக்காங்க, கொண்டாடணும்ல. நாங்கெல்லாம் வருஷத்துல ஒரு நாள் தான் கல்யாண நாளா கொண்டாடுவோம். நீ என்னடானா 100வது நாள் 200வது நாள்னு சினிமா மாதிரி கொண்டாட சொல்ற? அம்மா, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கெல்லாம் வேற மாதிரி ஐடியா இருக்கும். சரி, நீங்க எல்லாம் அம்மாவை விடுங்க. நீங்க 2 பேரும் நாளைக்கு உங்க மாம்ஸுங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தர போறீங்க? கிஃப்டா? ஆமா, கிஃப்ட். 100வது நாளுக்கு கண்டிப்பா கிஃப்ட் கொடுக்கணும்ல. இது வேலைக்கு ஆகாது. நீங்க 2 பேருமே வேஸ்ட். பார்த்துட்டே இருங்க, பார்த்தி மாமாவும் ஜீவா மாமாவும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் தர போறாங்க. அவங்களுக்கு இருக்கிற வேலையில 100வது நாளைக்கெல்லாம் கிஃப்ட் வாங்கி தருவாங்களா? பேசாம போடி. மா, நீ சும்மா இருமா. இங்க பாருங்க, அம்மா சொல்றதெல்லாம் விட்டுருங்க. நீங்க மாமாக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தர போறீங்க சொல்லுங்க. ஏய், நான் என்னடி gift வாங்கி கொடுக்கறது? எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. என்னக்கா இப்படி சொல்ற? காவியா, நீ என்ன கொடுக்கறதுன்னு எனக்கும் தெரியல. இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. கல்யாணம் ஆகி 100வது நாளெல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. கொண்டாடுறத நாம தானே டிசைட் பண்றோம். நாம நினைச்சா வருஷத்துல 365 நாளையும் கொண்டாடலாம். இல்ல கொண்டாட கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா எதையுமே கொண்டாட கூடாது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 100 நாள் ஆச்சுங்கிறதே நீ சொல்லிதான் தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மட்டும் தெரியுமா என்ன? ஆமாண்டி, அதனால முதல்ல அவங்க என்ன கிஃப்ட் பண்றாங்கன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நாம gift வாங்கி தரத பத்தி யோசிப்போம். எனக்கு என்னவோ அதையெல்லாம் அவங்க சீரியஸா எடுத்துப்பாங்களான்னு தெரியுமா? இவதான் ஏதோ சின்ன பொண்ணு விளையாட்டுத்தனமா ஏதோ சொல்லிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. மா, என்னம்மா சொல்ற? சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரடி. திட்டிட்டே இருக்க. சரி விடு. நீங்க 2 பேரும் மாம்ஸுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அந்த சர்ப்ரைஸ பார்த்துட்டு அவங்க அப்படியே அசந்து போயிடணும். அப்படி யோசிங்க. நான் வரேன். கல்யாணமாகி 100 நாள் ஆக போதா? ஒருவேளை சக்தி சொன்ன மாதிரி பார்த்தி நமக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்து நாம அவருக்கு கொடுக்காம இருந்தா தப்பா இருக்குமே.
ஜீவா அவர் இருக்கிற மனநிலையில நமக்கு எப்படியும் gift வாங்கி தர மாட்டாரு. ஒருவேளை அவர் வாங்கி கொடுத்து நாம வாங்கி கொடுக்கலன்னா தப்பா இருக்குமே.